சென்னை பல்லாவரம் மேம்பாலம் அருகே சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் சிக்னல் கம்பம் சாய்ந்ததில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான் வணக்கம். தற்பொழுது இந்த மின்கம்பத்தை அகற்றுவதற்கான சிக்னல் கம்பத்தை அகற்றுவதற்கான பணிகள் மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் தொடர்பான தகவல்களும் என்னவாக இருக்கு? வணக்கம். சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் இன்று காலை முதல் கனமழையானது பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் பொறுத்த வரைக்கும் பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், வண்டலூர், முடிச்சூர் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து கனமழையானது தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் பெய்து கொண்டிருக்கிறது. பலத்த சூறைக்காற்றுடன் இந்த மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பல்லாவரம் பகுதியிலிருந்து பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையில் அந்த குரோம்பேட்டிலிருந்து பல்லாவரம் நோக்கி செல்லும் ஜிஹெச் சாலையில் இந்த பல்லாவரம் மேம்பால முகப்பு பகுதியில் இருந்த சிக்னல் கம்பமானது பலத்த காற்றில் சாய்ந்து நடு ரோட்டில் ஜிஹெச் சாலையில் விழுந்தது. இதன் காரணமாக குரோம்பேட்டிலிருந்து பல்லாவரம் செல்லும் ஜிஹெச் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அந்த பகுதி முழுவதுமாக நீண்ட கியூ வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகள் தான் நம்மளுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த நிலையிலிருந்து போக்குவரத்து போலீசார் உடனடியாக கிரேன் மூலமாக அந்த விழுந்த அந்த மின்கம்பத்தை அந்த சிக்னல் கம்பத்தை அப்புறப்படுத்தினார்கள். அதை அப்புறப்படுத்திய பிறகு அந்த போக்குவரத்து தற்போது தொடங்கி இருக்கிறது. இருந்த போதிலும் கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர் கனமழை காரணமாக இருசக்கர வாகனத்தில் ஒருவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டு சாலையோரங்களில் நிற்கும் காட்சிகளை நம்மால் இங்கே பார்க்கப்படுகிறது. இந்த மின்கம்பம் சாய்ந்து விழுந்த காரணத்தால் இந்த குரோம்பேட்டிலிருந்து சென்னை நோக்கி செல்கின்ற வாகனங்கள் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிக்கும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மீரான்.